கிளைமேக்ஸ் சீரியல் லவர்ஸ் மனோஜ் மீட்டருக்காக மீனா பயங்கரமான ஒரு செக்க சிந்தாமணி கிட்ட வைக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம எபிசோட் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்லையும் பாயிண்ட் கொடுத்துருங்க. மனோஜ் வேற ஜெயில புடிச்சிட்டு போயிட்டாங்க. மனோஜ் எப்படியாச்சு ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துடணும் முடிவு பண்றாங்க. ஆனா முத்து மீனாவும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. போலீஸ் விடுற மாதிரி இல்ல. வக்கீல் கிருஷ்ணா இருக்காங்களா, அவங்களும் பேசி பார்த்துட்டாங்க. இதுல வேற நம்ம விஜயாவும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. அவன் பெரிய பெரிய டிகிரி எல்லாம் படிச்சிருக்கான் சார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏமா அவன் எவ்வளவு டிகிரி படிச்சா என்ன, இந்த படிச்சதை பூரா இந்த ஃபோர்ஜரி வேலை பண்றதுக்கு தானே யூஸ் பண்ணிட்டாங்க. அவனெல்லாம் விடவே முடியாது. விட்டா இவன் ஊரை விட்டு எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடுவான். அதனால நாங்க விட முடியாது அப்படின்னு சொல்லவும், நாங்க வக்கீல பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இதோ உங்க வக்கீலா நிக்கிறாங்க பாருங்க. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, லாயர் கிருஷ்ணாவும் இங்கதான் இருக்காங்க, நீ என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது திரும்பி பாக்குறாங்க. அங்க லாயர் கிருஷ்ணா இருக்காங்க. அம்மா எப்படியாச்சும் என் பையனை கொண்டு வந்துருங்கம்மா வெளியே அப்படிங்க. நான் பேசிட்டேன் விஜயா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாவே போதும். நீங்க முதல்ல எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணாதீங்க, வாங்க வெளியா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாரும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும் போதுதான் கிருஷ்ணா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை வேணா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னு கேட்கும் போதுதான் கிருஷ்ணா ஒரு சூப்பரான ஐடியா சொல்றாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய ஆளை பிடிச்சி அந்த பினான்சியர் இருக்கார்ல அவர்கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இது சூப்பர் ஐடியா, இதை செஞ்சிடறா, எப்படியாச்சும் செஞ்சு என் பையனை வெளியே கொண்டு வந்துருங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. விஜயா கொஞ்சம் அமைதியா இருங்க விஜயா, நீங்க போய் அங்க பேச வேண்டாம்னு சொன்னா ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க? நீங்களும் சரி உங்க பையனும் சரி ரெண்டு பேருமே முந்திரி கொட்டையாட்டி ஏதாச்சும் ஒண்ணு பேசி பொழப்ப கெடுக்கிறதா உங்க வேலையே அப்படின்னு பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவரு, அவரை விட்டு வேணா பினான்சியர்கிட்ட பேச விடுறேன் நானு அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஓகே அப்படி வேணா பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு முத்து மீனா எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. இங்க வீட்டுல செம்ம கோவத்துல இருக்காரு அண்ணாமலை. நான் பெத்த பையன் என்னோட பெருமையை காப்பாத்துவான்னு நினைச்சா கடைசியில என்ன அசிங்கப்படுத்திட்டானா இப்படின்னு பயங்கர கடுப்புல இருக்காங்க. மனோஜுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல வைராகியத்துல இருக்காரு அண்ணாமலை. விஜயா வீட்டுக்கு வர்றாங்க. விஜயாக்கு ஒரு யோசனை தோணுது. இப்போ அண்ணாமலை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா இது என் சைன் தான், நான் தான் என் சொல்லி சைன் போட்டேன், என் பையன் போடலாம் அப்படின்னு சொல்லி இவரு சொல்லிட்டாருன்னா இந்த கேஸே ஒண்ணுமில்லாம ஆயிரும்ல, ஈஸியா மீட் எடுத்துடலாம் மனோஜா அப்படின்னு யோசனை வந்தது. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, விஜயா அண்ணாமலை கிட்ட போய் எங்க இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணுங்க, எப்படியாச்சும் மனோஜை நம்ம வெளியே கொண்டு வந்தே ஆகணும், இந்த மனோஜை வெளியே கொண்டு வரேன்னு சொன்னேன்னா அதுக்கு முதல்ல கோவப்படுறாள் நான் தான், என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டேன், அவனை பத்தி நீ எதுவுமே பேசக்கூடாது, அவனை நான் வெளியே கொண்டு வரதுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எங்க ப்ளீஸ்ங்க இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, அவன் நம்ம பையங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. என்ன உதவி அப்படின்னு கேட்கவும், அது ஒண்ணு இல்ல அப்படின்னு தயங்குறாங்க. நீ தயங்குறப்பே எனக்கு தெரியுது விஜயா, நீ வில்லங்கமா தான் ஏதாச்சும் சொல்ல போறேன்னு தெரியுது, அதுவும் நீ என்னதான் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கலாம், சொல்லு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. அது ஒண்ணு இல்லைங்க, அந்த கையெழுத்த நீங்க தான் போட்டீங்க, மனோஜ் போடல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், இதுல இருந்து மனோஜ் தப்பிச்சு வந்துருவான் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கோபம் வந்துருது அண்ணாமலைக்கு. அப்படியே அடிக்க கைய ஓங்குறாரு. பேசாம அமைதியா இருந்துக்கிறாரு. உன் பையன் தான் ஒரு கேடு கட்டவன்னா நீயும் அவன மாதிரியே இருக்கிறியே, சரி உன்ன மாதிரி தானே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவன் நம்ம பையங்க, அவனை எப்படியாச்சும் கொண்டு வரணுங்க, அவன் இந்த முத்து மாதிரி கார் டிரைவர்லாம் ஒண்ணு இல்ல, அவன் ஒரு பெரிய தொழில் அதிபருங்க, அவனை எப்படி ஜெயில வச்சு அசிங்கமா போயிரும்ல, அவன் தொழில் நாளைக்கு பாதிக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதே விஜயா இந்த பசங்களை பிரிச்சு பாக்குற வேலையை இதோட நிறுத்திக்கோ, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன், பசங்களை தனித்தனியா அவன் வர்ற வருமானத்தை வச்சு பிரிச்சு பார்க்காத அன்பு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ அதை செய்ய மாட்டேங்கிற. அந்த டிரைவருன்னு சொல்றியே அந்த முத்து, அவன் தானே இப்ப 10 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கட்டி இருக்கிறான், உன் பையன் ஏதாச்சும் கட்டுனானா? அது நீங்க சொத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அதனாலதான் பேசாம இருந்தான். போதும் நிறுத்து, உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணியே முதல்ல பேசிட்டு இருக்கத நிறுத்து. நீ என்ன ஒரு பையனை மட்டும் பத்தியா, மிச்சம் 2 பையனுங்க என்ன தவிட்டுக்கு வாங்கினியா? அதே என்ன அவன் மேல மட்டும் அவ்வளவு பாசம்? ஏங்க இந்த பாசம் எல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல அவனை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு பாக்கலாங்க, நீங்க இந்த ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டீங்கன்னா போதும், மனோஜை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அங்க முத்து மீனா 2 பேர் வர்றாங்க. என்னப்பா அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க. வாடா முத்து வா, நல்ல நேரத்துக்கு வந்த. உங்க அம்மா என்ன சொல்றா தெரியுமா, நான் தான் அந்த
பத்திரத்துல கையெழுத்து போட்டணும், மனோஜ் கையெழுத்து போடலேனோ இவ ஒரு பேப்பர்ல ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்க சொல்றா. அதை போலீஸ் கிட்ட கொடுத்து இவ மனோஜை மீட்டு கொண்டு வந்துருவாளாமா அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்குப்பா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, விடுங்க. இப்படியாச்சும் நான் மனோஜை கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, டேய் நீ அவனை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வராம போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இனிமேலு அந்த மனோஜுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நடு ரோட்ல வச்சு எவ்வளவு அசிங்கமாச்சு இந்த மனோஜ்னால, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படிங்க. அப்பா எல்லாமே புரியுதுப்பா, விடுப்பா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, லாயர் கிருஷ்ணா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளை கூட்டிட்டு போய் பினான்சியர்ஸ்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆளை ரெடி பண்றாங்க. கிருஷ்ணா கட்ட பஞ்சாயத்து ஆளு, அவங்க 2 பேருமே நேரா பினான்சியர் கிட்ட போய் பேசுறாங்க. அவர் கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அந்த கட்ட பஞ்சாயத்தாலும் என்ன சொல்றாருன்னா, தம்பி உங்களுக்கு நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா இந்த ஏரியாக்குள்ள நான் தான் கட்ட பஞ்சாயத்து பண்றவன், பெரிய ஆளு நம்பர் 1 நான் தான். அதுல உனக்கே தெரியும், உங்க கேஸை எத்தனையோ ஒண்ணு நான் தீர்த்து வச்சிருக்கிறேன். நீங்க எனக்கு இதுக்குள்ள சப்போர்ட் பண்ணலைன்னா வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், எங்களுக்கு கீழே இருக்க ஆளுகளும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எங்க ஆளுக யாருமே அப்படின்னு மிரட்டுற அளவுக்கும் கூட பேசுறாரு. அப்பயும் கூட, சார் நான் கேஸ கொடுத்துட்டேன் சார், நீ ஒன்றும் பண்ண முடியாது சார், விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க. லாயர் கிருஷ்ணாவும் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க, ஆனா கொஞ்சம் கூட மசஞ்சு கொடுக்குற மாதிரியே தெரியல. முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. பினான்சியரும் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கட்ட பஞ்சாயத்து பண்றவர் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. கட்ட பஞ்சாயத்து வர கார்ல ஏறும்போது, மேடம் நான் போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா போனை எடுக்கிறதுக்காக போறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, இதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மைக்கை செட் பண்றாரு. அதாவது போனை எடுக்க வந்த மாதிரி, தம்பி போனை மறந்துட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுக்க வர்றாரு. போனை எடுக்கிறாரு டேபிள்ல இருந்து. தப்பக்கடின்னு போனை கீழே போடுற மாதிரி போட்டு அந்த டேபிளுக்கு அடியில ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு கட்ட பஞ்சாயத்து பண்றவரு. சரி வர தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே, அண்ணா புரிஞ்சுக்குங்க அண்ணா, இது வேற ஒரு விஷயம் அண்ணா, இது என் கையில எதுவுமே இல்ல, வேற ஒருத்தரவங்க ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை செய்ய சொல்லி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கட்ட பஞ்சாயத்து பண்றவர்கிட்ட அந்த பினான்சியர் சொல்றாரு. ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கண்டிப்பா பினான்சியருக்கு தேவை, இவங்க சப்போர்ட் இருந்தா தானே இவரு கொஞ்சம் இது பண்ண முடியும். அதனால ஆனா புரிஞ்சுக்குங்கண்ணா, இதுல நீங்களும் தலையிடாதீங்க, இதுல வேற ஒரு ஆள் தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாடையா சொல்றாங்க. நம்ம சிந்தாமணி தான் இதுல தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது யாரு தம்பி அப்படின்னு கேக்குறாரு கட்ட பஞ்சாயத்து பண்றவரு. அண்ணன் பேரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு, அவங்களும் பெரிய ஆள் தான், அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் சரி அவங்க கணவரும் சரி 2 பேருமே பெரிய ஆளுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய டீலிங்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாச்சும் பணம் தேவைன்னா அவங்க கிட்ட தான் வாங்குவேன். அது மட்டும் இல்ல ஆனா நான் ஏதாச்சும் பணம் கடன் கொடுக்குறேன்ல வீட்டு பேர்ல, அந்த வீட்டை ஒருத்தன் எவனாச்சும் மீட் எடுக்க முடியலன்னா அந்த வீடு நல்ல வீடா இருந்தா அவங்க தான் வாங்கிக்குவாங்க, அந்த பணத்தை ஈஸியா என்கிட்ட கொடுத்துருவாங்க, அதனால அவங்க சொல்றது தட்ட முடியலண்ணா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒரு லேடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு கட்ட பஞ்சாயத்து பண்றவரும். என்ன நீ சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு லேடி மாதிரி சொல்றிய தம்பி, அண்ணா புரிஞ்சுக்குங்க, நான் பேரை சொல்ல முடியாது அவ்வளவுதான், நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி தம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லு தம்பி. இல்ல நீங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருக்கணும், அதுக்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு விஷயத்த சொன்னேன், இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், நான் சொல்ல மாட்டேன் தம்பி, பாத்துக்கலாம், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்றாரு. கிருஷ்ணா கார்ல உட்காந்துருக்காங்க, இவங்களும் கார்ல ஏறி உட்காந்துட்டு, அம்மா இதுல வேற ஏதோ பங்கு இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா, என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கிருஷ்ணா கேக்குறாங்க. ஆமாம்மா இதுல வேற ஏதோ ஒரு ஆள் தலையிட்டு இருக்காங்க, நானும் மைக் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், அவங்க கிட்ட பேசுறாங்களா என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணா நம்ம முத்துவையும் மீனாவையும் கூப்பிடுறாங்க. முத்துக்கு தான் கால் பண்ணி இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. அப்பவே நம்ம மீனாக்கு ஒரு டவுட் வருது அதை கேக்குறப்பயே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு லேடின்னு சொல்றப்போ வேற யாரும் இல்ல, அது சிந்தாமணியா தான் இருக்கணும்னு அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிருது. சரி எதுக்கும் இந்த ஆடியோ இதையும் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முத்து கூட இந்த போன்ல கிருஷ்ணா பேசி வர சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு வர்றாங்க. அங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவரும் இருக்காரு, மைக் அங்க வச்சுட்டு வந்திருக்காருல, இவங்க ஏதாச்சும் கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா காலையும் அந்த ரிசீவர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கிருஷ்ணாவும் அங்கதான் இருக்காங்க.
கரெக்டா முத்து மீனா 2 பேரும் வந்துடுறாங்க. இவங்களும் அந்த வாய்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஃபோன்ல பேசுறாங்க. இது யாரு பேசுறாங்கன்னா வேற யாரு, நம்ம சிந்தாமணி தான் ஃபோன்ல பேசுறாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் கேஸ் கொடுத்தாச்சு மேடம், அவ்வளவுதான், மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்குங்க, இனி மனோஜ் எல்லாம் வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்றத உடனே பதிஞ்சிடுறாங்க. ரெக்கார்ட் போட்டுட்டு இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேடம் என்னால முடிஞ்சதை பண்ணிடுறேன், உங்களுக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க சேல் பண்ணிட்டு அதுல ஒரு கமிஷனையும் எனக்கு கொடுத்துட்டா போதும் மேடம், எனக்கு கொடுத்த காசும் கமிஷனும் வந்தா போதும், எப்பயும் போலதான் டீலு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசிட்டு வச்சிடுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணா யோசனை பண்ணும் போதே மீனா சொல்றாங்க வேற யாருங்க, அந்த சிந்தாமணியா தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து சொல்றாரு, மீனா நானும் நினைச்சு நீ கரெக்டா சொல்லிட்ட மீனா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த பஞ்சாயத்து பண்றவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி என்கிட்டயும் அந்த ஆள் என்ன சொன்னான்னா, இந்த பினான்சர் சொன்னது ஒரு லேடி தலையிட்டு இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க, அவன் சொன்ன மாதிரியே இந்த வீட்டை அவங்க ஆட்டையை போடுறதுக்கு தான் பிளான் பண்றாங்க தம்பி, எப்பயுமே விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க வீட்டை ஆட்டை போடுறது தான் இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே, அத்தை ஏற்கனவே சொன்னாங்க சார் 48 லட்சம் அவங்க கடன் வாங்கலைன்னு சொன்னாங்க, ஆனா அந்த சிந்தாமணி அதெல்லாம் இல்லை, நீங்க ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்க கடன்னு சொல்லிட்டு போனாங்க, அப்போ இவங்க மாத்தி கீத்தி ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே கிருஷ்ணா சொல்றாங்க, இதை வச்சே நம்ம அடிச்சிடலாம், எப்படியாச்சும் கேஸ நம்ம ஒண்ணு போட்டு வாய்தா மேல வாய்தா வாங்கி இவங்களை வெளியே கொண்டு வராம உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இல்ல மேடம் இப்பவே மனோஜை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாப்பா கரெக்ட், முதல்ல அதுக்கு என்னன்னு பார்க்கலாம், இதுக்கு சிந்தாமணிட்டு தான் நம்ம பேசணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. சிந்தாமணி எல்லாம் பேசினாலாம் அடங்கக்கூடிய ஆள் இல்ல, அவங்க நினைச்சதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க முத்து. அப்பதான் அந்த பஞ்சாயத்து பண்றவர் சொல்றாரு, சிந்தாமணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அம்மா புடிச்ச புடியில நிக்குமே, சிந்தாமணி மட்டுமா, ஆனா அவங்க கணவர் ரொம்ப நல்லவரு, ஆனா அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட பேசினா ஏதாச்சும் நடக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மீனா சொல்றாங்க, கண்டிப்பா எங்களோட வீட்டை நாங்க மீட் எடுப்போம், அந்த சிந்தாமணிக்கு ஒருபோதும் எங்க வீட்டை நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம், இது சவால் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜூனியருக்கு கால் பண்ணி சிந்தாமணியோட லிஸ்ட்டை பூரா எடுக்க சொல்றாங்க. அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களா, கேஸ்ல ஏதாச்சும் மாட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்க சொல்லிட்டு, அப்புறம் சிந்தாமணியை பத்தி கொஞ்சம் விசாரிக்கவும் சொல்றாங்க ஜூனியர் கிட்ட. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. மீனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க இந்த பஞ்சாயத்து பண்றவரோட வீட்டுக்கு வரும்போதே ஸ்வேதாக்கு கால் பண்ணி அவங்களையும் வர சொல்லியிருப்பாங்க. அவங்க இப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. வா ஸ்வேதா வா வா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. முத்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நினைச்சேன் இந்த சிந்தாமணி தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு நானும் நினைச்சேன் முத்தண்ணா. மீனா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருந்தது, அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச பக்கம் எல்லா பக்கமும் சில பல ஆளுகளை விட்டு கொஞ்சம் விஷயங்களை கேதர் பண்ண சொல்லியிருந்தேன். சிந்தாமணி வந்து ஏகப்பட்ட பேருக்கு கடன் கொடுத்துருக்காங்க, உங்ககிட்ட எப்படி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி ஏகப்பட்ட பேர்த்த ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இங்க எப்படி ஏமாத்தி வீட்டை புடுங்குறாங்களோ அது மாதிரி வயலு காடு வீடு சொத்து என்ன இருந்தாலும் சரி காலி இடத்த கூட புடுங்கிருக்காங்க. அதுவும் ஒரு ஏரியால நல்ல ஒரு விலைக்கு போகிற நல்ல இடமா இருந்தா இவங்களே வழிய போய் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து வட்டிக்கு மேல வட்டி அது மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு ஏமாத்தி அந்த இடத்தையும் வாங்கறதா இவங்க வேலையா வச்சிட்டு இருக்காங்க. மீனா நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும், ஸ்வேதா நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஒரு ஃபோன் கால் வருது கிருஷ்ணாக்கு. ஸ்வேதா என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் கிருஷ்ணாவோட ஜூனியர் லாயரும் சொல்றாங்க. இதை கேட்டோடனே நீங்க சொன்னீங்களா ஸ்வேதா, அதே தான் என்னோட ஜூனியரும் சொல்றா அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் மீனாக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. இதை வச்சு அந்த சிந்தாமணியோட கொட்டத்தை அடக்கலான்னு முடிவு பண்றாங்க மீனா. அந்த பிளானையும் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. சொன்னதை பார்த்தோன்னே ஸ்வேதா செம்ம போங்க மீனா அப்படின்னு கையை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் மீனா, பெரிய போலீஸ் அதிகாரி ஆயிருக்கணும், என்னோட பொண்டாட்டியை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு முத்து சொல்லவும், எங்க எனக்கு பெரிய பெரிய ஆளா ஆகணும்லாம் ஆசை இல்லைங்க, உங்க ஒய்ஃபா உங்க கூட சந்தோஷமா வாழணும் தாங்க எனக்கு ஆசை அப்படின்னு மீனா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஸ்வேதா சொல்றாங்க, இதுதான் எங்க மீனாவோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லாயர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மீனா சொன்ன மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்பை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே அதுக்கு நானே போறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு லாயர் சொல்றாங்க, இல்ல மீனா போனா தான் கரெக்டா இருக்கும், மீனா போயிட்டு வரட்டும், நம்ம எல்லாரும் வெளியே நிக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க,
தலைவரே அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றாருல அவர்கிட்ட கேக்குறாங்க. அம்மா சூப்பர் ஐடியா தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாயர், எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, என்னைக்குமே மறக்க மாட்டோம், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லவும், அம்மா என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாம்மா என் மருமகன் கிட்ட, அதை வெளியவும் சொல்ல முடியாம எங்க குடும்பத்திலயும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. கடைசியில ஒரு நாள் எங்க கிட்ட சொன்னப்போ எவ்வளவோ லாயர் வச்சு பார்த்தோம், அவ புருஷங்கிட்ட இருந்து டிவோர்ஸே கிடைக்கல. அவனும் எவ்வளவோ பயங்கரமா நடிச்சு டிவோர்ஸ் கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டு இருந்தான். ஆனா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண பின்னாடி தான் என் பொண்ணுக்கு நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தீங்க. இப்ப அவ சந்தோஷமா இருக்காமா, அவளுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த நன்றி கடனுக்காக தாமா இதை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்ன உதவினாலும் கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்றவர் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப லாயர் இவங்க எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வீடு இருக்குல்ல, அந்த முக்கு கார்னர்லயே காரை கொண்டு போய் நிறுத்திட்டு மீனாவை மட்டும் போக சொல்றாங்க. ஆனா போனை ஆன்ல வச்சுக்க சொல்லிடுறாங்க மீனாவை. ஏன்னா அந்த சிந்தாமணி என்ன பேசுறான்னு இவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முத்துக்கு அந்த போனை கால் பண்ண சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணாம அப்படியே போன் ஆன்லயே இருக்கு, அதாவது அந்த கால் ஆன்லயே இருக்கு, கட் பண்ணாம வச்சிருக்காங்க. மீனா பக்குவமா பேசும் மீனா அப்படின்னு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேங்க, பேசிக்கிறேங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. தேங்க்ஸ் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போறாங்க. இப்பதானே சிந்தாமணி ரோகிணிக்கு தூபம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு என்ன தைரியம்னா, ரோகிணி என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் கண்டிப்பா அந்த மனோஜை வெளியே விட மாட்டாங்க. இதை வச்சு பிளான பண்ணி அந்த வீட்டை ஆட்டையை போட்டுடலாம் தான் பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம மீனா போனோடனே, ஓ மீனா வா 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 வா, எதுக்கு வந்த? இங்க பாரு சிந்தாமணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ உசுப்பேத்தி விட்டுதான் அந்த பினான்சியர் மனோஜை ஜெயில வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சிந்தாமணி. ஐயோ மீனா, நான் எதுக்கு, எனக்கு வேற வேலையில இதெல்லாம் பண்றதுக்கு, நீங்களாச்சு பினான்சியர் ஆச்சு, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? வேண்டாம் சிந்தாமணி, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாமே வீட்டை ஆட்டை போடுறதுக்கு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ மீனா என்ன மீனா பேசிட்டு இருக்கிற, எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் மீனா, அது பினான்சியரோட வேலை. எங்க மாஸ்டர் கேட்டாங்க, இது பணம் வேணும், ஏதாச்சும் ஒரு பினான்சியரை புடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால இது செஞ்சேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, சும்மா நடிச்சது போதும், நீ சொல்லிதான் அந்த பினான்சியர் மனோஜ் மேல வழக்க தொடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியும், அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, மரியாதையா அந்த கேஸை வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் எவ்வளவோ பேசுறாங்க, அப்பயும் மழுப்பிக்கிட்டே இருக்காங்க. சிந்தாமணி ஒரு கட்டத்துல சிந்தாமணியை உசுப்பேத்துற மாதிரியே நம்ம மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது லாயர் கிருஷ்ணா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிந்தாமணியோட ஈகோவை உசுப்பேத்துற மாதிரியே சீன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கூலாவே பதில் சொல்லிட்டு இருந்த சிந்தாமணி, ஆமா நான் தான் இதை செய்ய வச்சேன், அது என்ன இப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. அவங்க ஈகோவை தூண்டி விட்டாங்க மீனா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மீனா நினைச்சிட்டு, இங்க பாரு சிந்தாமணி, எங்க வீட்டெல்லாம் நீ நினைச்சும் கூட பார்க்க முடியாது. சும்மா எடி, உங்க வீடு பாக்குறதுக்கு சும்மா விசாலமா சூப்பரா இருந்தது, அதுவும் அருமையான ஏரியா வேற, பல கோடி ரூபாய்க்கு அந்த வீடு போகும். ஏன் நம்ம அதை வாங்கினா என்னன்னு யோசனை பண்ணேன், வாங்கி வித்தோம்னா செம்ம காசு வரும்னு தோணுச்சு, அதனாலதான் இப்படி செஞ்சேன். அதுக்கு என்ன இப்போ, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படி சொல்றியா, ஓகே சரி, நானும் பாத்துக்கிறேன் சிந்தாமணி, எப்படியாச்சும் மனோஜை நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம், நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து மீனா போறாங்க. மீனா அங்க இருந்து போன பின்னாடி யோசனை பண்றாங்க, ஐயோ நம்ம ஈகோவை தூண்டி விட்டு உண்மை பூரா கக்க வச்சுட்டாலே, என்னடா பண்றது, நம்ம அந்த வீட்டுக்காக தான் இந்த பணத்தை எல்லாம் அடி போட்டுக்கணும், மாஸ்டர் கிட்ட சொன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி. எதுக்கும் மாஸ்டர் கிட்ட ஒரு பிட்ட போட்டு வைப்போம் அப்படின்னு உடனே விஜயாவுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா விஜயா போன் எடுக்கிற மாதிரியே இல்ல, செம்ம காண்டுல இருக்காங்க. சிந்தாமணி மேல ஒரு ஹெல்ப்பும் கூட சிந்தாமணி பண்ணலேன்னு செம்ம காண்டுல இருக்கனால இந்த போனை அட்டன் பண்ணல. என்னடா இது, மாஸ்டரும் போனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லாட்டி தூபத்தை போட்டு மனசை மாத்தி விட்டுலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த மீனா, ஓகே இது போதுங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர் மீனா, எல்லாத்தையும் நல்லா பதிஞ்சிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்னன்னா, சிந்தாமணி பேசுனாங்களா அதை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு முத்து. லாயர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து என்ன பண்றாருன்னா, லாயர் கிருஷ்ணாக்கு, அதுக்கப்புறம் ஸ்வேதா, மீனா 3 பேத்துக்குமே இந்த ரெக்கார்டை சென்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா ஒருத்தரோட போன்ல மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சுனாலும் இன்னொருத்தர் போன்ல இருக்கும்ல, அதனால எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துடுறாங்க. வந்த பின்னாடி அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு லாயர் கிட்ட கேட்கும்போது, எல்லாம் ஐடியா இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஸ்வேதா, மீனா,
முத்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் யாருக்கிட்ட சிந்தாமணி பணம் கொடுத்து அந்த இடத்த வீடுகளை வாங்கியிருக்காங்களோ, அதுவும் யார் யாரு அப்படிங்கிறத லிஸ்ட்டை ஃபுல்லா எடுக்கிறாங்க. இது எல்லாமே செய்யறது ஏற்கனவே ஜூனியர் செஞ்சு வச்சுட்டாங்க லாயர். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அதுல இருந்து சில பல லிஸ்ட்டை அப்படி ஃபில்டர் பண்றாங்க. எப்படி இவங்க ஃபில்டர் பண்றாங்கன்னா, எவன் எவன் வெறி வெறின்னு இருக்கிறானோ அந்த சிந்தாமணிய எப்படியாச்சும் மாட்டி விடணும். ஆனா மாட்டுறதுக்கு, அதாவது சிந்தாமணிய மாட்டி விடுறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல. நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிந்தாமணி நம்மளை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்களோ, யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்தா நம்ம கேஸ் கொடுக்கலான்ட்டு இருக்காங்களோ, அது மாதிரி இருக்கிற ஆளுகளப்பா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் லாயர் மீனாவை விட்டு பேச வைக்கிறாங்க. மீனா ஒரு பக்கம் பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்வேதா ஒரு பக்கம், லாயர் ஒரு பக்கம், முத்து ஒரு பக்கம். இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி குறைஞ்சது ஒரு 15-20 பேத்த பிடிச்சிடுறாங்க. அவங்க எல்லாருமே இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னா, நம்மளால சிந்தாமணிகிட்ட மோத முடியாது, ஆனா ஒரு பெரிய ஒரு புலி அவனாச்சும் கிடைச்சான்னா அவங்க கூட சேர்ந்து சிந்தாமணிக்கு ஆட்டம் காண வைக்கணும் அப்படிங்கறதுல எண்ணத்துல எல்லாரும் இருக்காங்கல்ல. அவங்கள ஃபுல்லா பேசிட்டாங்க, அவங்கள எல்லாத்தையும் வரவும் சொல்லிட்டாங்க. இப்போ 15-20 பேத்துக்கு மேல லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. அவங்க எல்லாருமே நம்ம லாயர் கிருஷ்ணாவோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த பூரா முத்து, மீனா, லாயர் எல்லாருமே டீட்டெயிலா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட எல்லாருமே இந்த சிந்தாமணி மேல பயங்கர காண்டுல தான் இருக்கும். நீங்க மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா நாங்க அவன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்பதான் முத்து சொல்றாரு, மேடம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்துருக்காங்க, ஆனா அந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கேஸ் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா கோர்ட்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போதே இது நல்ல பாயிண்ட் முத்து, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்மார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்க உங்க ஒய்ஃப்க்கு கேஸ் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து அவங்கள வர சொல்லிருங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேடம் என் ஒய்ஃப் வரனாலும் வருவான், என் குழந்தைகளை கூட நான் கூட்டிட்டு வர நாங்க தயாரா இருக்கோம் மேடம். எப்படியாச்சும் முத்துவோட வீட்டை மீட்டு கொடுக்கணும் மேடம். எங்க சொத்துக்கு தான் அந்த சிந்தாமணி எடுத்துக்கிட்டா இனி வாங்குறது சிரமம். ஆனா முத்துவோட வீட்டை வாங்கி தரலாம்ல, அதுக்காக நாங்க என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவோம். அந்த சிந்தாமணி மாட்டி அவஸ்தைப்படணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, ஓகேங்க நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு சரி, நாளைக்கு காலையில எல்லாரும் நான் சொல்றபடி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா கரெக்ட் தானே மேடம் அப்படிங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் மீனா. நாளைக்கு எல்லாருமே இதே இடத்துக்கு ஒரு 9:32க்கு வந்துருங்க. அதுக்குள்ள உங்களுக்கான தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம். அதை எடுத்துக்கிட்டு நாங்க சொல்றபடி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. லாயரும் அதை கேட்டு ஓகே மேடம் நாளைக்கு காலையில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே சிந்தாமணிக்கு தெரியல. இந்த மீனானால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜாலியா இருக்காங்க. இதுல வேற சும்மா இருக்காங்களா, உசுப்பேத்து விட்டாங்களே ரோகிணியா. அவங்களும் மனோஜ் பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆனா மனோஜை கொஞ்சம் கூட பார்க்கவே விடல. ரோகிணி வந்திருக்கிறது மனோஜுக்கே தெரியல. அவரு அப்படியே அசந்து போய் அடி வாங்கிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. இவங்களும் எவ்வளவோ கத்தி கதறாங்க, மனோஜ் மனோஜ் வா மனோஜ், நான் வந்திருக்கேன் மனோஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்தி கதறாங்க. அதெல்லாம் தெரியாம மனோஜ் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ரோகிணியை அடிக்காத குறையா திட்டி அனுப்பிச்சு விட்டுறாரு இன்ஸ்பெக்டர். ரோகிணிக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம வந்தது மனோஜுக்கு தெரியாம போயிருச்சே அப்படின்னு ரொம்ப கவலையில இருக்காங்க ரோகிணியும். இங்க அதுக்குள்ள நம்ம முத்து, மீனா, ஸ்வேதா, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட ஜூனியர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து சில பல லிஸ்ட்டுகளை ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்ல, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு வேற கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்ல பேர்ல நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டு எல்லா கரெக்ஷனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ 23 பேர் இருக்காங்க மொத்தம். இந்த 23 லேடிஸும் கேஸ் கொடுக்குற மாதிரி லாயர் கிருஷ்ணா எல்லாம் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில 9:32க்கு எல்லாரும் வந்துருவாங்க. வந்த பின்னாடி எல்லாத்துக்கிட்டே சைனை போட்டுட்டு நம்ம போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் முத்து அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணா. எப்படியாச்சு ஏன் மனோஜ் கூட்டிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு. உங்க அண்ணனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடலாம், இதே மாதிரி கரெக்டா போச்சுன்னா அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாங்க. அப்பதான் ஸ்வேதா சொல்றாங்க, முத்தண்ணா இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரிய வேண்டாம், வீட்லயும் யாருக்கிட்டையும் தெரிய வேண்டாம். எப்படியாச்சும் லீக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வேற பிளான் போக ஆரம்பிச்சிடும். முக்கியமா ஆன்ட்டிக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நம்பாம நேரா போய் அந்த சிந்தாமணி கிட்டே போன் பண்ணி சொல்லிடுவாங்க, ஆன்ட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட்
மனோஜை மீட் எடுக்கலாம், அவனை போலீஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் என்னன்னாலும் சொல்லிக்கலாம் அப்படின்னு முத்துவும் முடிவு பண்றாரு. சரிங்க லாயர், நாங்க காலையில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், மீனா, அதுக்கப்புறம் ஸ்வேதா இவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி ஏதாச்சும் மனோஜை கூட்டிட்டு வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா, பெயில் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் வக்கீல பாத்தியா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க விஜயா. பாத்திருக்கேன், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேரும் போயிடுறாங்க. ஒரே ஃபீலிங்ல இருக்காங்க. விஜயாவும் எப்படி ஆச்சு, இவனை மீட்டு கொண்டு வரணுமே ஜெயில இருந்து அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் உதவி பண்ணலையே, என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம காலையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளே பேசலாமா அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலக்குள்ள காலையில ஆயிருது. நம்ம மீனா சமையலும் கூட பண்ணல. காலையில 7:34 கிளம்பிடுறாங்க. நேரா முத்து, மீனா 2 பேருமே கிருஷ்ணா ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணாவும் நேரத்திலே வந்துடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிறாங்க. பாக்குறதுக்குள்ளே மணி 9:05 மேல ஆயிருது. கரெக்டா 9:32 எல்லாருமே அங்க வந்து ஆஜராயிடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த டாக்குமெண்ட், அதாவது இவங்க கேஸ் கொடுக்கறதுக்கான ஃபைல் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுத்து சைன் வாங்குறாங்க. எல்லாம் சைன் போட்டு அவங்க கையில வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சில பல விஷயங்களை அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அக்கா எல்லாம் கேட்டுக்குங்கக்கா, நான் சொன்னதெல்லாம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ஏற்கனவே சொன்னலாம் அதே மாதிரி அங்க நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா பண்ணுவோம் மீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. இப்போ நேரா எங்க போறாங்கன்னா, ஒரு வண்டியை பிடிச்சி அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. முத்து, ஸ்வேதா, லாயர், ஜூனியர் லாயர் இவங்க எல்லாருமே சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள போகாம தூரமா ஒரு இடத்துல கார்ல நின்னுக்கிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்குள்ள நம்ம மீனாவும் மத்த பெண்கள் எல்லாருமே உள்ள போறாங்க. சிந்தாமணின்னு சத்தமா கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. யார் இதே, மீனா சத்தம் மாதிரி கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் வந்து பாக்குறாங்க. பார்த்தா மீனா ஒரு பெரிய ஒரு கோஷ்டியவே கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. என்னடா இது, ஆஹா, இது எல்லாமே இந்த முகங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி. அப்பதான் மீனா சொல்றாங்க, என்ன இவங்கெல்லாம் யாருன்னு தெரியலையா, உன்னால பாதிக்கப்பட்டவங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லவும், அம்மா எங்க தாத்தாவோட வீட்டை புடிங்கிட்டு விட்ட பாரு சுமதி அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனையை சொல்லி இவங்க எப்படி அவங்க வீட்டையோ இல்ல நிலத்தையோ ஆட்டையை போட்டாங்க பாருங்க, அதை எல்லாத்தையும் விஷயத்த சொல்றாங்க. ஓ சரி புரிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நீங்களாம் வந்திருக்கீங்க, உங்க இடத்துல நாங்க வித்துட்டோமே, ஒன்னும் பண்ண முடியாதே. என்னடா மீனா நீ, ஏன் கண்ணு நீ போடுற பிளான் எல்லாம் சொதப்பலாவே இருக்கேன், இவங்களெல்லாம் வச்சு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது கண்ணு. இவங்களோட இடத்தையும் வித்தாச்சு, பக்காவா கையில டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், நீ எதுவுமே பண்ண முடியாது இவங்களத வச்சு. அதை கேட்ட நம்ம மீனா சொல்றாங்க, எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணி, நாங்க எல்லாமே ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம். உன்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் இவங்க உண்மையில கேஸ் கொடுக்க போறாங்க, நீ ஏமாத்தி எல்லா இடத்தையும் வாங்கிக்கிட்ட, அதுக்கான ஆதாரம் இவங்க எல்லாத்தோட கையிலயும் இருக்கு. இவங்க எல்லாரும் கேஸ் கொடுத்தா அவ்வளவுதான், நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதான். நானும் கேஸ் கொண்டு வந்திருக்கேன், நீயும் ஏமாத்தி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நீ மட்டும் இந்த கேஸ அந்த பினான்சியர் கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க வைக்கலன்னு வச்சுக்கோ, நேரா போய் நாங்க எல்லாருமே கோர்ட்டு வாசல்ல நின்று தர்ணா பண்ணி போராட்டம் பண்ணி இந்த கேஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் உன்னை ஜெயில புடிச்சு போடுவாங்க, நீ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயப்படுறதுக்கு சொல்ல மாட்டா, அவ பொய்யும் சொல்ல மாட்டா, ஏதாச்சும் விஷயம் இல்லைன்னா மீனா இவ்வளவு தைரியமா வந்து சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள போய் அவங்க வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க வக்கீல் சொல்றாங்க, மேடம் அவங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு மேடம், ஏதோ அவங்க ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் மட்டும் வெளியே வந்ததுன்னா நீங்க அவங்க மத்தவங்க எல்லாத்தையும் இந்த 23 பேர்த்தையும் ஏமாத்துனீங்கன்னு பாருங்க, இந்த சொத்தெல்லாம் ஆட்டை போட்டீங்களா, அவங்க ஆதாரத்தோட ஏமாத்தாங்கன்னு காமிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நீங்க நல்லா மாட்டினீங்க. அந்த பணத்தை பூரா அவங்களுக்கு நீங்க தான் கொடுக்க வேண்டியதாயிரும். பேசாம மீனா அந்த பொண்ணு சொல்லுதுல அது மாதிரி நடந்துக்குங்க. என்ன மேடம் இந்த வீடு போனா போயிட்டு போகுது, இப்போதைக்கு தப்பிக்க வழியை பாருங்க, அப்புறம் அந்த வீட்டை எப்படி ஆட்டையை போடுதுன்னு பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் யோசனை பண்றாங்க, இப்போதைக்கு இந்த மனோஜ் கேஸ நம்ம வாபஸ் வாங்குறதா நல்லது, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன இந்த மனோஜை ரிலீஸ் பண்றது மட்டும் தானே வேலை, மத்தபடி அவங்க ஃபுல்லா என்ன பணத்தை கட்டலையே, 10 லட்சம் ரூபா தானே கட்டியிருக்காங்க, இன்னும் மிச்சம் 38 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எப்படி அவங்களை கட்ட விடாம பண்ணி அந்த வீட்டையே நம்ம ஆட்டையை போட்டுடலாம். இப்போதைக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனோஜை ரிலீஸ் பண்ணிட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க.
நினைச்சிட்டு வெளியே வந்துட்டு சரி சரி அந்த மனோஜை அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எங்க கண்ணு முன்னாடியே செய்ய அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி இங்க பாரு இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். ஆனா ஒண்ணு, எல்லாம் கவர்ல போட்டு என் மேல கேஸ் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த பேப்பரை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி கொடுத்துட்டா போச்சு, நீ முதல்ல செய் இந்த வேலையை, நான் சொல்றத மனோஜை ரிலீஸ் பண்ண சொல்லு, கேஸை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்புறம் உடனே ஃபினான்சியர் கால் பண்ணி கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு இவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க அப்படிங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க, கேஸை முதல்ல வாபஸ் வாங்கலாம், நீங்க அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. சொன்னனால பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அந்த ஃபினான்சியரும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாரு. மீனா அன்னைக்கு பண்ண மாதிரியே பண்ணிருப்பாங்க. என்னன்னா முத்து கால் பண்ண போனை கட் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்க. முத்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. மனோஜை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. உடனே முத்து, ஸ்வேதா, லாயர் கிருஷ்ணா இவங்க 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்க முத்து விஜயாக்கு கால் பண்ணி மனோஜை ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம், மனோஜை அந்த ஃபினான்சியர் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான், நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. விஜயாவும் அதுக்குள்ள இவங்க போறதுக்குள்ள எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல ஃபினான்சியர் கிட்ட, நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, முதல்ல நீங்க கேஸ் கொடுக்கறதா சொல்லி வச்சிருக்கீங்களா, அந்த பேப்பர் போட என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மீனா சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது சிந்தாமணி, மனோஜை ரிலீஸ் பண்ணி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புவோம், இந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தானே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணியும். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க எல்லாம் போன பின்னாடி அப்புறம் போலீஸ்க்கு போன் வந்துருச்சு, அதனால மனோஜை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண பின்னாடி முத்து என்ன பண்றாருன்னா, இந்த சிந்தாமணி பேசுனாங்க பாருங்க அந்த ரெக்கார்டையும் போட்டு காமிச்சிட்டு, நான் இந்த வீட்டை ஆட்டையை போடுறது இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னாங்களா, அந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த 23 பேரும் கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த கேஸையும் சிந்தாமணி பேர்ல கொடுத்துட்டு எஃப்ஐஆர் கண்டிப்பா ஃபைல் பண்ணிருங்க சார் சிந்தாமணி மேல அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணா கண்டிப்பா ஃபைல் பண்ணிடுவோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிந்தாமணி மேல எஃப்ஐஆர் வேற ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த 23 பேரும் அவங்களோட இடத்த எல்லாத்தையும் பணம் கொடுத்து ஏமாத்தி ஆட்டை போட்டாங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஃபைல் ஃபுல்லா டாக்குமெண்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் போலீஸ்க்கு போய் சேர்ந்துருது. சிந்தாமணி வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா அந்த ஃபினான்சர் தான் ஃபோன் பண்றாங்க. அந்த மனோஜை ரிலீஸ் பண்ணியாச்சா அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு, அதான் மனோஜை ரிலீஸ் பண்ணியாச்சாமா, நீங்க எல்லாம் அந்த பேப்பர் கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு மீனா முத்துக்கிட்ட கேக்குறாங்க, ஏங்க மனோஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு போன்ல கேக்குறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறங்க அப்படிங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீனா, நீ கொடுத்துடலாம் பேப்பரை அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எல்லாரும் அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேப்பரை எல்லாத்தையும் அந்த கவர் இருக்குல்ல அது எல்லாருமே கொடுக்குறாங்க. மீனாவும் அந்த கவரை கொடுக்குறாங்க. என்ன நின்றுட்டே இருக்கீங்க, கொடுத்தாச்சுல கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்க போறாங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் சிந்தாமணி இருந்தாலும் உள்ள என்ன எழுதியிருக்குன்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கவரை பிரிச்சு அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறாங்க. எல்லாம் வெத்து பேப்பரா இருக்குது. சிந்தாமணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஓ என்னை ஏமாத்தி இது மாதிரி பண்ணிட்டீங்களோ, பயங்கரமான ஆளு மீனா, இப்பயும் நான் நினைச்சேன்னா அந்த பினான்சியரை கூப்பிட்டு கேஸை மறுபடியும் கொடுத்து மனோஜை உள்ள போட முடியும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை சிந்தாமணி மேடம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க போலீஸ் ஒரு படையே வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எத்தனையோ பேத்த ஏமாத்தி இடத்த ஆட்டையை போட்டிருக்கீங்க, வீட்டை ஆட்டையை போட்டிருக்கீங்க, அவங்க பூரா கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லவும் திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. மீனா அப்பதான் சொல்றாங்க, என்ன சிந்தாமணி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்தது வெத்து பேப்பர்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு இருந்தேன்ல, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நாங்க எழுதுனது எல்லாமே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருச்சு, நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாமே போலீஸ் ஏத்துக்கிட்டு தான் இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. மீனா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பாத்துக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் அப்படிலாம் ஜெயிலாம் இருந்துட முடியாது, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, என்னோட செல்வாக்க வச்சு நான் கண்டிப்பா வெளியே வந்து அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே முறைச்சு பாக்குறாங்க மீனாவை. அதுக்கு அங்க கூடுதல் இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த 23 பேர் இருக்காங்கல்ல அந்த அம்மா சொல்றாங்க, அதுல ஒருத்தங்க, என்னம்மா மீனாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்க, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து வீட்டை எல்லாத்தையும் புடுங்கின, சும்மா விட்டுருவோமா, எங்க வீடு எல்லாம் திரும்பி எங்களுக்கு வந்தாகணும், அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்துட்டோம், நீ வேற வழி இல்லை,
ஒண்ணு வீட்டை கொடுக்கணும், இல்ல இப்ப அந்த நிலம் எவ்வளவுக்கு போகுதோ அந்த பணத்தை நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஆமா மேடம், நீங்க அப்படித்தான் பண்ணியாகணும், வேற வழி இல்ல. உங்க செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணிடலாம், இதுல வெளியவே வர முடியாது. இத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அத்தனை பேத்தோட வீட்டுக்கான இப்ப இருக்கிற நில மதிப்போட பணத்தை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அவங்களோட வீட்டை வச்சிருந்தீங்கன்னா அப்படியே திருப்பி கொடுத்துடலாம், தப்பு இல்ல. ஆனா அதை வித்துட்டீங்கன்னா அந்த முழு காசும் இப்ப இருக்க மதிப்புல நீங்க கொடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்கினா இப்ப கண்டிப்பா ஒரு 15 லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 லட்சத்தை நீங்க கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு வாங்கன்னு கையில விலங்கு போட்டு சிந்தாமணியை கூட்டிட்டு போறாங்க. சிந்தாமணிக்கு செம்ம காண்டு. மீனா, உன்னையும் முத்துவேன், நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து வருவேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன பின்னாடி மீனாக்கு எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. நீங்க இதை செய்யலைன்னா நாங்க எங்க வீடு பணம்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது, எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாதீங்க அக்கா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு வீடு கிடைச்சிரும், இல்ல அதுக்கான இப்பத்த மதிப்பு எவ்வளவோ அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். நம்ம வக்கீல் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம கிருஷ்ணா மேடம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து மனோஜை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜ் ரிலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம் விஜயாக்கு. வீட்டுக்கு முத்து, மனோஜ், அதுக்கப்புறம் விஜயா எல்லாம் வர்றாங்க. ஆனா அண்ணாமலை மனோஜை திரும்பியும் கூட பார்க்கல, செம்ம காண்டுல இருக்காங்க. அப்பதான், அப்பா மன்னிச்சிரு விடுப்பா, அவன் தெரியாம இப்ப தப்பு பண்ணிட்டான், வேணும்னு இதெல்லாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா சொல்றா அப்படிங்கும் போது, ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வர்றாங்க. மீனா அப்பதான் உள்ள வர்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் முத்து மீனா எல்லாம் டீட்டெயிலா சொல்றாங்க. கூடவே ஸ்வேதா வேற இருக்காங்களா, அவங்களும் அங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட. அப்பதான் தெரியுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான். செம்ம காண்டாகிறாரு அண்ணாமலை. அந்த சிந்தாமணியை நம்பாதன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் விஜயா, நீ ஏதாச்சும் கேட்டிருக்கியா? பாரு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு, நம்ம வீட்டை இப்படியோ ஆட்டையை போடணும்னு முடிவு வேற பண்ணியிருக்கா, இதுல வேற மனோஜ வேற மாட்டி விட்டுருக்கா, பார்த்தேல, இன்னமும் அவளை நம்புறியா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சிந்தாமணி அப்படி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு, போதும் நிறுத்து, மீனாவை குத்தம் வந்தது சிந்தாமணி தான் சொல்லியும் நம்ப மாட்டேன்னா இப்போ கையும் களவுமா அந்த சிந்தாமணி மாட்டிருக்கா. இனிமேல் நீ சிந்தாமணி கிட்ட ஏதாச்சும் பேச்சு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏங்க அந்த சிந்தாமணியை பத்தி பேசாதங்க, என் பையனை மாட்டி விட்டுருக்கா, இப்ப அரசு வேற பண்ணிருக்காங்க சிந்தாமணிய. நான் சும்மாலாம் இருக்க மாட்டேங்க, அவ கூட பேசவே மாட்டேன், அவளை வெளியே வரவிடாம ஏதாச்சும் பண்ண போறான் அப்படின்னு சொல்லவும், போதும் விஜயா போதும், நீ இவ்வளவு நாள் பண்ணது எல்லாமே போதும், நீயும் உன் மகனும் சேர்ந்து இன்னும் ஏதாச்சும் ஒரு வம்பை இழுத்துட்டு வராம இருந்தாவே அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இருக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் எனக்கு மீட்டு கொடுத்துருவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா கண்டிப்பா உனக்காக இந்த வீட்டை நான் மீட்டு கொடுப்பேன்ப்பா, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, நான் உழைப்ப நம்புறவன்ப்பா, கண்டிப்பா மீட்டுடலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் யாராச்சும் இந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அவ்வளவுதான், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல அண்ணாமலை அங்கிருந்து போறாரு. விஜயாக்கும் சிந்தாமணி இப்படி பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு செம்ம காண்டுல தான் இருக்காங்க விஜயாவும். இருந்தாலும் எப்படியோ நம்ம மனோஜ் இப்போ கூட்டிட்டு வந்தாச்சு, அவன் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு, அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியோ நம்ம மீனா முத்து 2 பேரும் போராடி மனோஜை கூட்டிட்டு வந்துடுறாங்க. சிந்தாமணியும் ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ஜெயில தூக்கி சிந்தாமணியை போட்டாலும் அவங்க இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து நம்ம மீனாவை பழி வாங்கணும் அப்படின்னு பயங்கர குறிக்கோள்ல இருக்கிறாங்க சிந்தாமணி. நம்ம முத்து மீனா அடுத்தது எப்படியாச்சும் அந்த வீட்டை மீட்கணும்னு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.